2வது சுமப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏந்துவது என்றால் என்னன்னு பார்த்தோம். இப்ப சுமப்பது என்றால் என்னன்னு பார்ப்போம். திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே சொல்லுகிற காரியம். வருகிற வழிகளில் எல்லாம் உங்களை சுமந்து கொண்டு வருகிறார். நம்ம என்ன நினைக்க வேண்டாம், நம்ம தனியா இருக்கிறோம்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அவர் நம்மை சுமந்து கொண்டு போகிறார். யார் நம்ம சுமப்பா இந்த பூமியில? ஒரு தகப்பன் தான். ஒரு பிள்ளையை தன் தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல. தகப்பன் எப்படி சுமக்கிறான்? தோள் மேலே சுமந்து கொண்டு போகிறான். தாய் கைகளிலே ஏந்தி கொண்டு போனால் தகப்பன் தன்னுடைய தோள்களிலே பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறான் இல்லையா? அப்பாவுக்கு இடுப்புல தூக்கி வச்சுக்க தெரியாது, கையில தூக்கி ஏந்தி கொண்டு போக தெரியாது. அவர் என்ன பண்ணுவாரு? தோள் மேல தூக்கி வச்சுட்டு போவாரு. அது போல நம்முடைய கர்த்தர் நம்மை தோளின் மேலே சுமந்து கொண்டு போகிறவரா இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்க